என்ன அர்த்தம்? அப்பா நீ 1ஆம் தேதி ஆச்சே, காலையிலே சம்பளத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவிய, மறந்து கொடுத்தா? ஏ ஆபீஸ்ல இருந்து சம்பளம் கொடுக்கலையா? எனி ப்ராப்ளம்? சம்பளத்தை காலையிலே கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? இல்லப்பா, என் வைஃப் கிட்ட கொடுத்துட்டேன். யாரு? மறந்துக்கிட்டயா? இத போய் ஏன்டா அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவெல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா. குருவித்தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கிறத கொடுத்து பார்த்தா தானே தெரியும். என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே, வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறிய, நீ காரணம் புரியலையே. காரணம் என்னம்மா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட்ல அப்பதானே பாத்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரா? சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பாவால முடியாது, என் வைஃபால தான் முடியும். அதனாலதான் வாய மூடுறா. யாருண்ட என்ன பேசுறதுங்கிற நிதானமே இல்லாம போயிடுத்தே நோக்கு. பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதாண்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், வாயும் திறக்க வேண்டாம். வேண்டாண்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா என்னால இது நன்னாவே இருக்காது. ஏன் சத்தம் போடுறாய்? இப்ப என்ன பேசிட்டா? உண்மைத்தானே பேசுனா? குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையடா அனந்தராமா, ஆபீஸ் பொறுப்புல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டார், ஆத்து பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். It's my problem. I know how to deal with it. எல்லாரும் அவ வரும். போங்க போங்க. அம்மா, குழந்தை என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்துக்கு வச்சுக்கிறதா வாப்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, அப்பாவோட பென்ஷன், சாரி இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. டைரக்டர் சார், நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும். உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உள்ள என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்காரு இல்லீங்களா? ஆமா. அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அனுப்பிச்சாருங்க. அப்படிங்களா? நீங்களாம் வாங்க. இவரு மிஸ்டர் மனோகர். வணக்கம் சார். இவர் மிஸ்டர் பார்த்தசாரதி. இவர் மிஸ்டர் வரதராஜ். வணக்கம் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையே. என் பேர் ரொம்ப பெருசுங்க. அதங்கெல்லாம் செல்லமா பரமக்குடி, காந்தி சாலை, KS அதியமான், நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுவே 200 அடி வரும் போல இருக்க. சரி உட்காந்து கதையை சொல்லுங்க. வேணாங்க, எனக்கு நின்னுகிட்டே சொன்னாதான் பிடிக்கும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். டைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். கதை வசனம் ஜார்குல். திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன். ஒரு டவர் கிளாக். சின்ன முள்ளு 11 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு, மணி 11.
ஒரு வீட்டுல போன் பெல் அடிக்குது. ஒரு பொம்பளை வந்தா போன் எடுத்தா, ஹலோ, இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ. அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது. போனை வச்சா அப்ப திருமணா ஜங் ஜங், அப்படி திருமணா ஜங் 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 ஜங். பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா ஒரு கத்தி. தாயே பராசக்தி, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஈஸ்வரி, அப்பா, இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்கிறச்ச நீ எப்படி நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி நீ வேலை பார்க்க போற இடத்தையும் நல்ல பேர் வாங்கணும். சரிப்பா. பிரசாதம் வச்சு நன்னா இருப்பா. இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நான் வேலை இல்லாம இருந்தப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடம்மன் கோயிலுக்கு போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்புறதுக்கு பதிலா மாங்காடம்மனை நம்புறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி, சார். he is மிஸ்டர் ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே? ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ எம் சாரி. நமஸ்காரம்.